வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். காமராஜர் இல்லைன்னு எதையாவது பேசக்கூடாது, அவரோட பேரை இருக்கேன். திருச்சி சிவா பேச்சால் சீமான் ஆவேசம் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது காமராஜர் தமிழ்நாட்டை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என கருணாநிதியிடம் கூறியதாக திமுக எம்பி திருச்சி சிவா கூறியது பற்றி கேள்விக்கு காமராஜர் உயிருடன் இல்லை, அதனால் சொல்கிறார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். சென்னை பெரம்பலூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா, திமுக ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா, கருணாநிதியின் என் 23, 24 வயதின் போது என்னை காரில் அழைத்து செல்வார். அப்பொழுது என்னிடம் பழைய நிகழ்வுகளை சொல்வார். சிலர் சின்ன பையனிடம் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அதனை நான் மேடையில் சொல்வேன் என கருணாநிதிக்கு தெரியும். ஒரு நாள் மின்சார தட்டுப்பாட்டு குறித்து தமிழகம் முழுவதும் காமராஜர் கண்டனம் கூட்டம் போடுகிறார். காமராஜருக்கு ஏசி இல்லை எனில் உடம்பில் அலர்ஜி வந்துவிடும். அதற்காக அவர் தங்கும் அனைத்து அரசு சுற்றுலா மாளிகை விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கருணாநிதி கூறினார். தன்னை எதிர்த்து பேசினாலும் அவரது உடல்நிலையை கருதி நான் உத்தரவிட்டேன் என்று கருணாநிதி கூறினார். அதேபோல் எமர்ஜென்சி காலத்தில் காமராஜரை கைது செய்ய துடித்தார்கள். தமிழகத்தில் திருப்பதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக செல்கிறார். அப்பொழுது முதல்வர் அலுவலகத்தில் இருந்து தயவு செய்து நீங்கள் திருப்பதி செல்ல வேண்டாம் என தகவல் போகிறது. இதற்கு நான் திமுக காரன் இல்லை, காங்கிரஸ்காரன், என்னை போக வேண்டாம் என சொல்ல இவர் யார் என்றார் காமராஜர். அதற்கு பதிலளித்த கருணாநிதி, நான் திமுக தலைவர் அல்ல, தமிழகத்தின் முதல்வர், இது என் உத்தரவு என்றார். நான் நாற்காலியே வேண்டாம் என சொல்லிவிட்டு வந்தவன் எனக்கு உத்தரவு போட இவர் யார், இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என கேட்டார். உடனே ராஜாராம் நாயுடுவை கூப்பிட்டு கருணாநிதி அவரை புரிந்து கொள்ள சொல்லுங்கள், அவருக்கு உத்தரவு போடும் அளவிற்கு நான் பெரியவன் இல்லை, ஆனால் அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துக்குள் இருக்கும் வரை நான் பாதுகாப்பேன். அதனை தாண்டி ஆந்திராவில் திருப்பதி சென்றால் என்னால் காப்பாற்ற முடியாது. எனவே தயவு போக வேண்டாம் என சொல்லுங்கள் என்றார். அதன் பிறகே புரிந்து கொண்ட காமராஜர் இவ்வளவு பெரிய உள்ளமா அவர் என கூறிய கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு, உயிர் போவதற்கு முன்பு நீங்கள்தான் இந்த தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றாராம். திருச்சி சிவா பேசினார். திருச்சி சிவா காமராஜர் பற்றி இவ்வாறு பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் திருச்சி சிவா பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மறைந்த காமராஜர் தமிழ்நாட்டை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என கருணாநிதியிடம் கூறியதாக மாநிலங்களவை திமுக எம்பி திருச்சி சிவா பேசியது பற்றி கேள்விக்கு காமராஜர் உயிருடன் இல்லையே, அதனால் சொல்கிறார்கள். அவர் இன்றைக்கு அவ்வாறு சொன்னார். திமுக ஓட்டு போடுவது, திருட்டு பயல்களை வீட்டுக்கு கூப்பிடுவது ஒன்றுதான் என பேசியவர் காமராஜர், ஒரு தலைவன் இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா, நான் அவரது பேரன் இருக்கிறேன் என ஆவேசமாக பேசியுள்ளார் சீமான். மேலும் பேசிய சீமான், தமிழ்நாடு எதற்காக ஓரணியில் திரள வேண்டும்? இந்தி திணிப்பை எதிர்க்கவா அல்லது வடவர் ஆதிக்கத்தை தடுக்கவா? திராவிட கட்சிகள் செய்தி அரசியலை மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாது. அது அக்கட்சிக்கு தெரியாது. விவசாயிகள், ஆசிரியர்கள் சாலைக்கு வந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திமுகவினர் ஒவ்வொரு வீட்டிற்கு செல்வதாக கூறுகிறார்கள். திமுக ஆட்சியில் சமூக நீதி என்பது கட்டடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. பாசிச பாஜக அரசின் கொள்கைகளில் இருந்து திமுக அரசு எந்த விதத்திலும் மாறுபடவில்லை. இந்திய கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறும் திமுக மாநிலத்தில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருவதில்லை.
மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என கூறியவர்கள் தற்பொழுது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சி என்கின்ற நிலை இருக்கிறார்கள். 1 கோடி நபர்களை உறுப்பினர்களாக இணைத்துள்ளதாக கூறும் திமுக வாக்குக்கு காசு கொடுக்காமல் இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார் சீமான். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.